அது வந்து வேஸ்ட் தான். இப்போ உங்களுக்கு ஹெட் வரலன்னா நீங்க வந்து பீஸ் எடுத்துட்டு 50 ரூபாய் போய்டும். ஆமா, இப்போ நீங்க 50 ரூபாய் பீஸ் என்ன பண்ணுவீங்க? அது ஸ்கிராப் தான், ஒண்ணா தான் போடணும் எல்லாமே. இந்த அளவுக்கு மான்ஸ்டர் காக் வந்து ரிசல்ட் வந்து அவனுங்களே தரது கஷ்டம் தான். புரியுதுங்களா? ஃபுல் ரெட் F3 ஃபுல் ரெட்னஸ் ஓட ஃபீமேல் செட் சொல்லி இவ்வளவு பல்கா எடுக்க முடியாது. அதுவும் அந்த குவாலிட்டியோட இருக்காது. குவாலிட்டியா நம்ம எப்போ கேட்குறோமோ அது வந்து 10,000 20,000 ரூபாய்க்கு மேலே போகும் ஒரு பீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பரத்குமார். நான் இப்போ வந்து புதுசாக ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நேம் வந்து கிரிக்டஸ் வேர்ல்டு. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டாக் இறக்கியிருக்கோம் நியூவாக. இந்த மந்த்து மட்டும் ஸ்டாக் வந்து சிங்கிள் பீஸ் மட்டும் 800 போட்டிருக்கோம். 3 இன்ச்சஸ்ஸு ஓப்பனிங் ஆஃபராக போட்டிருக்கோம். லொக்கேஷன் வந்து மூலக்கடை, ஓகேங்களா? நியர்பை வந்துட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே தான், 5 minutes தான் உங்களுக்கு. ஃபுல்லாகவே 3 inches இருக்கும் ப்ரோ. 100+ ஃபிஷஸ் இருக்குது. இதே சைஸ்ல 100க்கு மேல இருக்கா? இருக்கு ப்ரோ. சரி, எல்லாத்தையும் மாதிரி பார்க்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லா பீஸஸும் இருக்கும். இல்லை 3 inches எல்லாமே நல்லா மான்ஸ்டர் காக்கில் இருக்கும் ஹெட் ஹோல்ஸோட. இது இம்போர்ட்டடா இந்தியன் ப்ரோ? இம்போர்ட்டட் ப்ரோ. தாய் ஃபார்மில் டேரெக்டாக கேட்டு செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். எல்லா பீஸும் இதே மாதிரி இருக்கும். இப்போ 4 inchesலாம் வாங்கினீங்கன்னா அது 1 year மீனாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 months 5 months மீன் ஃபிஷஸ் தான் இருக்கும். இந்த லைஃப் ஸ்பேன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க சொல்ல ஒரு 5 years கிட்ட வரும் இதெல்லாம். இந்த சைஸ்லேயே உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குல்ல, போக போக ஒன்றும் நல்லா இருக்கும். இதெல்லாம் 3 inch. இதெல்லாம் 3 inches. நல்லா எல்லாமே குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஹம்ப் கம்மியாக இருக்குது, அது பெருசாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து இல்லை ப்ரைஸ் வந்து எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான். இது ஆஃபர்ன்றதுனால ஒரே ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் எல்லாமே. ஓகேங்களா? ஆஃபர் ஆமாம் 800. இப்போ ஹோல்சேல் தான் 800 போடுவோம் நாங்கள். ஆனால் இப்போது ஓப்பனிங் ஆஃபர்ன்றதுனால ரீட்டெயிலும் 800 கொடுக்குறோம். மோஸ்ட்லி எல்லா பீஸும் ரிலவெண்ட்டாக தான் இருக்கும். இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்கும் ப்ரோ இந்த ஆஃபரு. இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்கும் அந்த ஆஃபரு. அதுக்கப்புறம் நம்ம ஹெட் பாப்ஸ்லாம் பண்ணுவோம். அது இப்போ ஸ்டாக் கிடையாது. ஒரு 2 months ஹோம் பிரீட்ஸ். அது எத்தனை? 2 inch அது 2.5 inch வரும். அது 2.5 inch வரும். இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா SRD நல்ல லைனேஜ். இது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நல்லா ஹெட் கிராஸ் ஹெட்ஸு ஃபுல்லாக இருக்கும். ஹெட் ஃபுல்லாக கிராஸ் போல்ஸோடு இருக்கும். SRD மட்டும் தான் இருக்கா? ஆமாம், SRD மட்டும் தான் எடுத்துருக்கோம். நிறைய பேர் அந்த ரெட்னஸ் கோசம் கேட்குறாங்களே, அதனால சொல்லி ஃபுல்லாக ரெட்னஸோடு எடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. இந்த இடத்துல லைட்னிங் சரியா இல்லாதனால கலர்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஆமாம். இப்போ அதுவும் வந்து ஒரு 4 days தான் ஆகுது. ஃபிஷஸ் வந்து 4 days தான் ஆகுது. குவாரண்டைனில் இருக்கிறதுனால அம்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இறங்கிருக்கு. ஆக்சுவலாக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் குவாரண்டைன் சீக்கிரமாக ஆகிடுச்சு. அதனால் அம்ப் நல்லா பாப்பாகிருக்கு. இது SRD தானா? SRD தான். அதில் மேக்மா ஸ்ட்ரெயின்ஸோடு வந்திருக்கு. நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஜம்ப் பண்ணும். நார்மல் பிரைசிங். ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பிரைசிங் பண்ணுவீங்க? ஆஃபர் முடிஞ்ச பிறகும் இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுப்போம் நம்ம. இல்லை ப்ரைஸிங் என்ன மாதிரி பண்ணுவீங்க? 1000 rupees இருக்கும் ப்ரோ. குவாலிட்டி பொறுத்து. இந்த குவாலிட்டி வந்து நம்மளுக்கு 1000 rupees வரும். இதோட நல்ல குவாலிட்டி எடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற ப்ரைஸ் வரும். மேல்ஸ் மட்டும்தான் இருக்கா உங்களுக்கு? ஃபுல்லாக மேல்ஸ் மட்டும்தான். இம்போர்ட்டட் ஃபீமேல்ஸ் வேண்டாம். இம்போர்ட்டட் ஃபீமேல்ஸ் அங்கேருந்து ஃபீமேல்ஸ்ன்னு தனியாக வாங்கணும்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ப்ரோ. நம்ம ப்ரீட் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படி பண்ணுவாங்க. ஆமாம், இல்லை அங்கேயே நல்ல ப்ரைஸ்க்கு தான் சேல் பண்ணுறாங்க அவங்க ப்ரீடிங்ஸ்லாம். ஆமாம், இப்போ நம்ம பல்காக எடுக்கிறதுனால தான் அந்த ஃபார்மர்ஸ்லாம் கம்மியாக தராங்க நம்மளுக்கு ப்ரைஸஸ். ஓகேங்களா? ஃபீமேல்ஸ் சொல்லி இவ்வளோ பல்காக எடுக்க முடியாது. அதுவும் அந்த குவாலிட்டியோடு இருக்காது. குவாலிட்டியாக நம்ம எப்போ கேட்குறோமோ அது வந்து 10,000 20,000 ரூபாய்க்கு மேலே போகும் ஒரு ஃபிஷ்ஷஸ்ஸு. நம்ம அசால்ட்டாக அவ்வளோ கம்மி ரேட்டில் கிடைக்கும். ஆமாம், SRDலே அந்த ரேட் போயிடும். அவங்க டாலர்ஸ்லேயே பேசிடுவாங்க ப்ரோ. ஃபீமேல்ஸ்லாம் தனியாக சிங்கிள் பீசஸ்லாம் போக சொல்ல டாலர்ஸில் பேச ஆரம்பிச்சுவாங்க. அவங்க பாட்டிலே பேச மாட்டாங்க. பாட்டே ₹1 ₹2 கணக்கு வரும் இங்கே நம்மளுக்கு. டாலர்ஸ்ன்னு போயிட்டு ₹60 கணக்கு வரும். இந்த ஃபார்ம் எப்படி செட்டப்பு இங்கே இருக்குது? உள்ளே இருக்கு ப்ரோ. இங்கே வந்து கெப்பாசிட்டி வந்து இம்போர்ட்டட் இது மாதிரி போட்டோன்னா நம்ம வந்து ஒரு 150-180 பீசஸ் போடுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். அவ்வளோ பார்ட்டிஷன் பண்ணலாம். பார்ட்டிஷன் பண்ணாமல்
ஹெட் பாப்னா ஒரு 400 ஃபிஷஸ் ஹெட் பாப் போடுற மாதிரி வச்சுருக்கோம். அதே இன்புட் இல்லை. இது மாதிரி பெருசாக டேங்க் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா சீக்கிரமாகவே இதுவாகிடும். அது ஆமாம், ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துடும். ஆமாம், எல்லாமே ப்ரீட் பண்ணலாம். அது 1 இயர் இவங்க க்ரூம் பண்ணிட்டு ப்ரீட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் சின்ன சைஸ்லேயே ப்ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த குவாலிட்டி இருக்காது உங்களுக்கு. குட்டிங்க குவாலிட்டி நல்லா இருக்காது. இந்த மாதிரி இம்போர்ட்டட் ஸ்டாக் வரும்ல, நீங்கள் ப்ரீட் பண்ணுறதுக்கும் அதை வந்து எடுத்து வச்சுப்பீங்களா பீசஸ்? எடுத்து வைப்போம் ப்ரோ. இப்போ எதனா அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சு க்ரூம் பண்ணுவோம். அது வந்து நம்ம அந்த ஃபார்மில் இருக்குது, ப்ரீடிங்கில் அந்த ஃபார்மில் தான் பண்ணுறோம். சைஸிங்கும் அந்த ஃபார்மில் பண்ணுறோம். இங்கே அந்த ஒன்னொரு இடத்துல செட்டப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சைடு ஃபுல்லாகவே அங்கே பாட்டிலிங்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம தாயிலேருந்தே எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, காஸ்ட்லியாக வருது. நம்ம ஆளுங்களுக்கும் கொடுக்கறதுக்கு காஸ்ட்லியாக வாங்கணும்னு இது பண்ணுறாங்க. இப்போ நம்மளே பீஸ் வந்து இம்போர்ட்டட் வந்து 800 போகுது. நீங்கள் ப்ரீட் பண்ண என்ன ப்ரைஸ் வரும்? இல்லை, இது ஆஃபர் ப்ரைஸ் 800, 1000 போகுது. 1000 போகுது. நீங்கள் ப்ரீட் பண்ணுறது நம்ம இந்த சைஸ் வராது ப்ரோ. இதோட கொஞ்சம் சின்ன சைஸ் வரும். நம்ம வந்து ஒரு 500 ரீட்டெயில்னா தரும். குவாலிட்டி வித்தியாசம் இருக்கும் இம்போர்ட்டடுக்கும் இந்தியன் பீடுக்கும். நம்மளுக்கு கலர் கம்மியாக இருக்கும் ப்ரோ, அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும். ஸ்டெயின்ஸு எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கும். இதோ இப்போ இம்போர்ட்டட் தான் இது, நம்ம ப்ரீட் தான், ஓன் ப்ரீட் தான் இது. இங்கே பாருங்கள், இது கம்ஃபா இல்லையா? ஆமாம், இது கம்ஃபா ஓன் ப்ரீட் தான். பாருங்க, இம்போர்ட்டடில் கூட அவ்வளோ சைஸ் எட்டு வரதில்லை. இப்போது 1000 மீன் அவனுக்கு அனுப்புகிறாங்கன்னா அதில் ஒரு 2-3 மீன் தான் எட்டு வரும். இப்போ நம்ம ப்ரீடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறது வந்து ஹெட் பாப்ஸ் சின்னது அதான். பெருசே நான் எடுத்தீங்கன்னா கூட இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஹம்போட தான் இருக்குது. ஆமாம், இல்லை பெருசே நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு மான்ஸ்டர் காக் வந்து ரிசல்ட் வந்து அவனுங்களே தரது கஷ்டம்தான். புரியுதுங்களா? ஃபுல் F3 ஃபுல் ரெட்னஸோட இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இதுல உங்களுக்கு ப்ரீடிங் வச்சிருக்கீங்களா? ஆமா, நம்மளுக்கு ப்ரீடிங் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம பீஸ் தானே, அப்படியே எடுத்து வச்சிட்டோம் ப்ரீடிங்க்கு. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓம் ப்ரீடு தான். ஹெட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ரெண்டு ஒரே லைனேஜா? ரெண்டுமே ஒரே லைனேஜ் தான். இங்கே பாருங்க, என்ன குவாலிட்டி பார்த்துக்கோங்க. இது இந்தியன் ப்ரீட் தான். என்ன ஒரு 6 months 7 months தான் இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருந்து க்ரூம் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா தாயோட நம்ம நல்லாவே பண்ணலாம். தாய்லாண்ட்லேருந்து வந்தால் தான் நல்லா இருக்கும்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு பேஷன்சி வேணும், அதுக்கு முதல் இடம் வேணும், இதெல்லாம் தான் இருக்குது. நம்ம கொடுக்குறத வாங்கி அவங்க க்ரூம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வரும் ரிசல்ட்டு. இதோட பேட்ச்லாம் வெளியில் செம்ம பெருசாக இருக்குது மீனுங்க. இதெல்லாம் சின்ன சின்னதாக க்ரூம் பண்ணது தான். இப்போ தான் பெரிய டேங்கில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது ப்ரீடே ஆயிடுச்சு. இது ப்ரீடே பண்ணியாச்சு. இது நல்ல ஆச்சிங் ரேட்டு இருக்குது. அதே மாதிரி இந்தியனுக்கும் இம்போர்ட்டடுக்கும் ஃபெர்டிலிட்டி லெவலில் வித்தியாசம் இருக்குமா? அப்படி இல்லை ப்ரோ. அது வந்து இப்போது அங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து வந்து ஒரு 2 months கழிச்சு தான் நீங்கள் ப்ரீட் போடணும் வந்த பிறகு. ஏன்னா அங்கேருந்து வரத்துக்கு முன்னாடி 2 நாள் தீனி போட்டிருக்க மாட்டாங்க, 3 நாள் தீனி போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுட் ஃபீட் பண்ணி அப்படியே பார்சல் போட்டாங்கன்னா அது வந்து வாட்டரில் மோஷன் போய் கண்டாமினேட் ஆகி மீன் இறந்துடும் வரத்துக்குள்ளேயே. ஓகேங்களா? அதனால் 2 நாள் போட மாட்டாங்க. இங்கே வர்றது தண்ணி கம்மியாக தான் இருக்கும், படுத்த மணிக்கு தான் வரும் மீன். அதுக்கப்புறம் இங்கே போட்டு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகி 1 வீக் ஆகும். அதுக்கப்புறம் வயிறு அப்போ கூட டைஜஷன் ப்ராப்ளம் சரி இருக்காது. அது ஒரு 1 month 2 months ஆனால் தான் அதோட வயிற்றில் இருக்கிறதெல்லாம் போயிட்டு புதுசாக டிவார்ம் பண்ணிட்டு போட்டால் தான் ப்ரீடிங் வரும் நல்லா. அதே மாதிரி குவாலிட்டியாக நம்மளுக்கு கிடைக்கும், நல்ல குவாலிட்டி. இப்போ நீங்கள் இந்த 100 பீஸ் எடுத்துருக்கீங்க இம்போர்ட்டட்லேருந்து, கலந்து அதில் வேறு எதுனா வெரைட்டிஸ் வந்துருக்கா? இது எல்லாமே ஒரே பேட்சில் கேட்டு வாங்கியிருக்கோம். கேட்டு செலக்டிவாக எடுத்துருக்கீங்க? ஆமாம், செலக்டிவாக எடுத்துருக்கோம். எல்லாமே ஹெட்போல்ஸோட தான் இருக்கும். எல்லாமே ஃபிஷ்மே நல்ல கலரேஷன்ஸ் வரும். பெருசாக குரூம் பண்ண சொல்ல இன்னும் நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஆஃபர் முடிஞ்சோடனே மாறிடும் தான். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஓவர் ரேட்டாக இருக்குது. மண்டை ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிலருக்கு மண்டை ஃபுல்லாக இல்லை, மேலே கேப் இருக்குது. அது போல்ஸ் வரும் ப்ரோ. அது போல்ஸ் ஜாயின் ஆகும், பெருசாக ஜாயின் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்குது. சின்னதில் போல்ஸ் இருக்கும், பெருசாக சொல்ல போல்ஸ் இருக்காது. அந்த மாதிரிலாம் கூட ஆகும் ஃப்ளோரானில். இதுவும் அதே இம்போர்ட்டட் தானே? ஆமாம், இம்போர்ட்டட். இது மாதிரி எடுத்து போட்டு தனியாக நம்ம க்ரூம் பண்ணணும். மட்டும் மற்ற எல்லாத்தோட இருக்கிறதுலே அதிக பெரிய அம்பா இருக்குது. அதுக்கு தண்ணியும் அந்த நம்ம கொடுக்குற இது பொறுத்து தான் ப்ரோ இருக்குது. என்விரான்மெண்ட் பொறுத்து தான் இருக்குது, ஸ்பேஸ் பொறுத்து தான் இருக்குது.
ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே நல்லா கலரேஷன்ஸோடு வந்துடும். ஸ்பேஸ் அதிகமாக இருந்தால் இது டக்குன்னு இது மாதிரி எல்லாமே க்ரூம் ஆகும். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி பீசஸும் அதே ஆஃபர் ப்ரைஸ் 800 போயிடும். இது வந்து 4 inches ஃபிஷஸ் ப்ரோ. 3 inches மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் ஆஃபர் ப்ரைஸில். 3 inch தான் கொடுத்துருக்கு. 3 inches தான் கொடுக்குறோம். 4 inch ஸ்டாக்கும் வந்திருக்கு. 4 inch ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரைஸ் சொல்லலாம், குவாலிட்டிக்கு ஏற்ற பிரகாரம். ஓகே, அது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ். ஆமாம், குவாலிட்டிக்கு தாயிலே அப்படி தான் ப்ரோ, குவாலிட்டி ஏற்ற மாதிரி தான். AAA குவாலிட்டினா நம்மளுக்கு காசு அதிகம், B கிரேட்னா தான் கம்மியாக வரும். ஓகேங்களா? அப்படின்றதுல அம்பு வச்சு தானே சொல்கிறீங்க? அம்பு, பாடி ஷேப்பு, கலரேஷனு, ஹோல்ஸு இது எல்லாமே சேர்ந்து தான் வரும். ஒரே பேரண்ட்லேருந்து தான் எடுப்பாங்க. அதில் நல்லா வரதெல்லாம் ஒரு குவாலிட்டி பிரிப்பாங்க, அந்த மாதிரி குவாலிட்டி பிரிப்பாங்க. இங்கே சின்ன சின்னதாக இருக்குது, இதெல்லாம் சேல்ஸ் இருக்கிறதா? இல்லை ப்ரோ, இதுதான் ஹெட் பாப் பண்ணுறது. இந்த மாதிரி பார்ட்டிஷன் போட்டு தான் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் எத்தனை ஹெட் பாப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ப்ரீடை வந்து இப்படி பார்ட்டிஷன். ஆமாம், இப்போ எல்லாருமே வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. இது மாதிரி இங்கே பாருங்க, இந்த டேங்க்ல வந்து 1 2 3 4 5 6 மீன் போட்டிருக்கோம். ஓகே, இந்த 6 மீனில் 6மே ஹெட் வந்துடாது. ஓகேங்களா? இப்போ 6 மீனில் இந்த ஒரு மீன் தான் ஹெட் பாப் ஆயிருக்கு. இந்த சைஸ்லயே வந்து நல்லா பாப்பா. இந்த ஒரு மீன் பாப்பா இருக்கு, இந்த ஒரு மீன் பாப்பா ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதுலயே 2 இதெல்லாம் நல்லா வரல. இந்த இது நல்லா வரல, இந்த இது நல்லா வரல, இது நல்லா வரல. 3 தான் வந்திருக்கு. 6ல 3னா 50% தான். இப்போ குட்டி எடுக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு குட்டி எடுத்தா பீஸ் வந்து ரெகுலரா நீங்க ஹெட் பாப் வந்து சேல் பண்ணுவீங்க. ஆமா, இது 3 வேஸ்ட் தான். வேஸ்ட் தான். ஃப்ரைலயே வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா வேஸ்ட். இப்போ ஃப்ரைஸ் எல்லாரும் பிரைஸ் 50 ரூபாய்க்கு கொடுங்க, 100 ரூபாய்க்கு கொடுங்க, ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வளர்க்கலாம். அது வந்து வேஸ்ட் தான். இப்போ உங்களுக்கு ஹெட் வரலன்னா நீங்க வந்து பீஸ் எடுத்துட்டு 50 ரூபாய் போய்டும். ஆமா, இப்போ நீங்க 50 ரூபாய் பீஸ் என்ன பண்ணுவீங்க? அது ஸ்கிராப் தான், ஒண்ணா தான் போடணும். எல்லாமே அப்படியே ஒரே தொட்டில போட்டு விட்டுருவோம். அது சர்வே பண்ணா எல்லாம் இறந்துரும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்படி தான். அதனால தான் காஸ்ட்லி அதிகமா இருக்கு உங்களுக்கு ஹெட் பாப்னு வரைச்ச. இப்போ 50 வேஸ்டா போய்டும் ஹோம் பிரீட்ல. சொல்ல முடியாது ப்ரோ, 50 வேஸ்டா போனாலும் போவோம். ஒரு டைம் 60 நல்லா இருக்கும், 80 கூட நல்லா இருக்கும். சில டைம் 80 நல்லா இல்லாம கூட போவோம். ஓகே, 20 தான் நல்லா இருக்கும். 20 தான் நல்லா இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கச்ச உங்களுக்கு அதுதான் காசு அதிகமாக இருக்குது. இப்போ 100 மீனில் 100மே ஹெட் வந்துச்சுன்னா ஃப்ளோரானுக்கு வந்து மதிப்பே இருக்காது. இது மாதிரி தனியாக போட்டால் மட்டும்தான் ஹெட் வரும். இது மாதிரி பார்த்து இந்த ஒரு 1.5 மாதம் இதை பார்க்கணும், கரெக்டாக ஹெட் வருதா வரலையா. ஆமாம் ஆமாம், அப்படி தான் தேரும். இந்த ஒன்றா விட்டு வளர்த்தாலாம் ஹெட்டெல்லாம் வந்துடாது. இது வந்து தாய்ஸ் இருக்கு. இது எந்த பேட்ச்ல வந்தது? எல்லா சேம் பேட்ச்ல தான் காமிச்சிருக்கேன். இன்னும் ஒரு சில ஃப்ளோரஸ் ஆமா, இப்போ ஸ்ட்ரெயின்ஸ் நிறைய கம்மியா இருக்கு, காட்டல. எல்லாமே சேம் குவாலிட்டில இருக்கு, நல்லா இருக்கு. சோ ஃபிஷ் வேணும் அப்படினா முன்னாடி சீக்கிரமா வந்து கான்டாக்ட் பண்ணி கீழ நான் நம்பர் அந்த டிஸ்ப்ளேல கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ஆஃபர் இந்த மார்ச் மந்த் எண்ட் வரைக்கும் தான் 800 ரூபீஸ் ஆஃபர். 800 க்கு எல்லாமே வந்து பயங்கர ஒரு ஃபிஷ் பாத்துறீங்க அப்படினா தெரியும். என்னால கேட்க முடியற டவுட்ஸ் எல்லாமே ப்ரோ கேளுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் வீடியோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.